ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, எல்லாருக்குமே பிடிச்ச குறிப்பாக சிவபக்தர்களுக்கு இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக அமையும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சிவபெருமான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் குறிப்பாக சிவலிங்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, யார் இந்த சிவன், யார் இந்த சிவலிங்கம்? இப்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக சிவலிங்கம் எப்படி இருக்கும்? ரொம்ப வட்டமாக ஒரு வடிவத்தில் இருக்கும். அப்புறம் திருநீர் பூசியிருப்பாங்க. ஒரு சில கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தலை மேலே நாகம் இருக்கும். ஸோ அநேகமாக நம்மளுக்கு இதுதான் சிவலிங்கம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி சிவலிங்கம்னா என்ன? இந்த சிவலிங்கத்தை பற்றி நம்ம இன்டென்ஸ்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு டிஸ்க்ளைமராகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன்னே. கடவுளை, இறைவனை நம்ம எப்படி வேணாலும் வணங்கலாம், எப்படி வேணாலும் போட்டுடலாம். அது நம்மளுடைய பிறப்புரிமை. இவங்க இப்படி தான் கும்பிடணும், அங்கே அப்படி தான் கும்பிடணும்னு கிடையாது. ஆனால் தெய்வத்தை நீங்கள் நினச்சிங்கனாக்கா எந்த வழியிலும் போய் சேரலாம் அப்படின்னு பெரிய மகான்கள், ஞானிகள், மேதைகள் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ட பிறகு நான் குறிப்பிட்ட ஒரு பர்சனையோ, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பிலீஃபையோ நான் பூட் ஆன் பண்ணுறேன்னு நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த சிவலிங்கத்தை பற்றி கேள்விகள் நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ, இந்த சிவலிங்கம்னா என்ன, ஏன் சிவலிங்கத்தை இப்படி உருகி கும்பிட்றீங்க, இந்த சிவலிங்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்டப்போ, ஒரு சிலர் சிவலிங்கத்தை பற்றின நிறைய மீத்தை என்கிட்ட சொன்னாங்க. சிவலிங்கம் ஒரு ஆண் குறி, ஒரு ஆணுடைய அந்த ப்ரைவேட் பார்ட் தான் சிவலிங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய அந்த ஒரு ஆண் குறி தான் சிவலிங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சில சிவலிங்கத்தோடைய ஸ்டாச்சுஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆண் குறி மாதிரியே அந்த கல்லில் செதுக்கியிருப்பாங்க. ஆங்கிலத்தில் இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு பேரை கொடுத்து சொல்கிறாங்க, பேலஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. PHALLUS, பேலஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி உண்மையாக சிவலிங்கம் ஒரு ஆண் குறி தானா? ஓகே, சிவலிங்கத்தை நீங்கள் ஒரு ஆண் குறியோட ஒப்பிட போகிறீங்களா, அல்லது சிவலிங்கத்தை நீங்கள் ஒரு பெண்ணுடைய சேர்த்து சொல்ல போகிறீங்களா? சிவலிங்கத்தை சேர்த்து சொல்கிறதுனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேலே இருக்கிற சிவன் ஆணாகவும் அந்த சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற அந்த யோனி பெண்ணாகவும் சொல்லப்படுது. ஆனால் ஒட்டுமொத்த சிவலிங்கத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மேலே இருக்கிறது சிவனாகவும் கீழே அந்த யோனி சக்தியாகவும், அடுத்து கீழே இருக்கிற 2 பேஸ் மகாவிஷ்ணு பிரம்மாவாகவும் புராணங்களையும் பல வேதங்களையும் நமக்கு இங்கே சொல்ல வருது. இப்போது ஆக்சுவலி சிவலிங்கத்தை நீங்கள் ஆண் குழு ஒப்பிட்றீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. சிவலிங்கத்தை நீங்கள் பெண் குழு ஒப்பிடுறீங்களா, அப் டு யூ. இல்லை சிவலிங்கத்தை ஒரு மரத்தோடையோ ஒரு விதையோட ஒப்பிட போகிறீங்களோ, அப் டு யூ. சிவலிங்கத்தை ஒரு மிருகமாக ஒப்பிடுறீங்களா, அப் டு யூ. இப்போது நம்ம டாபிக்குள்ளே இன்னும் ஆழமாக போகும். இங்கே பாருங்கள், இந்த சந்திரன் இருக்குது இல்லையா, இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருது, பூமி சூரியனை சுற்றி வருது, சூரியன் எதை சுற்றி வருது? நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்டர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த ஒட்டு மொத்தமான சோலார் சிஸ்டமும் பிளாக் ஹோல் சொல்லுகின்ற ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கேலக்ஸி பேர் மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸி தமிழில் பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மில்கி வே கேலக்ஸியினுடைய மைய பகுதியில் பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல் என்பது என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சூரியன் தன்னுடைய சக்திலாம் இழந்த பிறகு சிகப்பு பந்தாகி ரொம்ப பெருசாகி அது என்ன செய்யனாக்கா வெட்டிச்சு செதறும். வெட்டிச்சு செதறணும் போது சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த கோன்னு சொல்கிற அந்த பகுதி சுருங்கி அப்படியே சின்னதாகிடும். சின்னதாக வெள்ளையாகி
அதோடைய எடை அளவுக்கு மீறி அதிகமாகி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே ஓட்டை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் போயிடும். அதுதான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு சுழல் மாரி ஆகிடும். சுழலாகி இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா பக்கத்தில் என்னென்ன சோலார் சிஸ்டம் இருக்கோ எல்லா சோலார் சிஸ்டமும் அது என்ன செய்ய பண்ணாக்கா அப்படியே உறிஞ்சிக்கிட்டே வரும். அப்போது இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டமும் என்ன பண்ணுதுனாக்கா நம்மளுடைய சோலார் சிஸ்டமும் சேர்த்து இந்த மில்கி வே கேலக்ஸி வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போது நம்மளுடைய இந்த சோலார் சிஸ்டமும் நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் ஹோலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இன்னொரு விஷயமும் இங்கே இருக்குது. பல வேதங்களையும் பல விஷயங்களையும் பல புராணங்களையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளாக் ஹோல் சொல்லுகின்ற அதனுடைய உருவம் சாட்சாத் சிவலிங்க மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னே. நம்மளுடைய சித்தர்கள் அகத்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், போகர், புலிபாணி இப்படி 18 சித்தர்கள், மகான்கள், மேதைகள் தவம் செஞ்சு, அதாவது நம்மளுக்கு எடுக்கிற அந்த பசி, அந்த உணர்ச்சி இதெல்லாம் அடக்கி தனக்குள்ள கட்டுப்பாட்டு வச்சு தனக்குள்ளேயே பயணம் செஞ்சு தனக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டனால தான் அங்கே நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிளாக் ஹோலை பார்க்குறதுக்கு அசல் சிவலிங்க மாதிரியே இருக்குன்னு முடிவு பண்ணி நம்ம பெரியவங்க சிவபெருமானுக்கு சிவலிங்கத்தோடைய உருவத்தை கொடுத்தாங்க. இப்போ இன்னும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சில பிரபஞ்சத்தை ஒரு சில ஏங்கல்லேருந்து பார்க்கும்போது மகாவிஷ்ணு படுத்திருக்க மாதிரியே இருக்குமா. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பிரபஞ்சத்தில் வந்து உடுக்க சத்தம் கேட்குற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பிரபஞ்சத்தில் ஒரு சில கிரகங்கள் நம்ம போய் இறங்கும் போது அங்கே ஓம் என்ற மந்திரம் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. வேவ், சவுண்ட், வேவ், இந்த சவுண்டு வேஃபையும் நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும்போது அது ஓம்னு வந்து விழுகுதாக அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச்சில் நம்ம ஆழமாக போக 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 நம்மளுடைய சமயத்துக்குள்ளே தான் வராங்க. பூமியில் இருக்கும்போது கூட ஒரு மனுஷன் இந்து சமயம் பொய் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஸ்பேஸில் அவன் அதிகமான விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆராய்ச்சி பண்ணுறவருக்கு நம்மளுடைய இந்து சமயம் நம்மளுடைய வேதமும் மிகப்பெரிய ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ சிவலிங்கம் என்பது எதுவும் கிடையாதுங்க. சிவலிங்கம் என்பது முழுக்க பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலினுடைய ஒரு அம்சம் தான் அந்த பிளாக் ஹோலு தான் சிவலிங்கம். ஓகே, இப்போது இந்த பிளாக் ஹோல் சொல்கிறேன் இல்லையா, இந்த பிளாக் ஹோல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பெரிய கருப்பு வட்டமாக இருக்கும். பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். நீங்கள் இன்டர்ஸ்டெல்லான்ற படத்தில் பார்த்தா கூட அதை காட்டியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சிவலிங்கம் மாதிரி வட்டமாக இருக்கும். இந்த பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 to 3000 சூரியனை அதுக்குள்ளே நம்ம வைக்க முடியும். அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஒரு சூரியனே எவ்வளோ பெருசு. அந்த சூரியன் அதாவது சுமார் 20-30 வியாழன் கிரகங்கள் ஜூபிட்டர் சேர்த்தாக்கா ஒரு சூரியன் வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த கணக்கு எனக்கு சரியாக தெரில, பட் கிட்டத்தட்ட எஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோல்குள்ளே 2000 to 3000 சூரியனை அடுக்க முடியும்னாக்கா அந்த பிளாக் ஹோல் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த பிளாக் ஹோல் சைஸை பொறுத்து இருக்குது. இன்னும் பெரிய பெரிய பிளாக் ஹோல் சைஸுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் அதிகமான சூரியன் நம்ம வந்து அடக்க முடியும். அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கற்பனை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒன்று. இந்த பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பிளாக் ஹோல்குள்ளே ஒரு விஷயம் பூந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளியாகவே முடியாது. இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய சக்தி படித்தது 2. ஒன்று லைட், இன்னொன்று சவுண்ட். இப்போது நான் இங்கே இருக்கேன்னா இன்னைக்கு ஒரு 20 அடி 30 அடி தள்ளி ஒருத்தர் நிற்கிறாரு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் கத்தி அவர் கூப்பிட்றேன்னா அவருக்கு நான் பேசுகிறது கேட்கும், என் குரல் கேட்கும். ஆனால் அந்த சவுண்டோட எது ரொம்ப வேகமாக போகும்னு கேட்டிங்கனாக்கா லைட் என்னோடய குரலோடு ரொம்ப வேகமாக போகும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப வேகமாக பயணம் செய்யக்கூடியது ஒரே ஒரு தன்மை படைச்சது தான் லைட். அந்த பேர் ஆற்றல் படைச்ச அந்த லைட், அதாவது தான் நம்ம சொல்கிறாங்க என்னக்கா லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்மளுடைய சூரிய மண்டலம் இருக்குன்னா பக்கத்தில் இன்னொரு சூரிய மண்டலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா ப்ராக்சிமா
ஒரு கேலக்சியாக இருக்கட்டும், அல்லது வேறு ஒரு சூரிய மண்டலமாக இருக்கட்டும், ஒரு சோலார் சிஸ்டமாக இருக்கட்டும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதை போய் நம்ம அடையணும்னா விஞ்ஞானம் என்ன சொல்லுதுனாக்கா 45 மில்லியன் லைட் இயர்ஸ் அல்லதுனாக்கா 400,000 லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லைட்டு இங்கேருந்து அங்கே போய் சேரத்துக்கே 4 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது, 4.5 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது, 45 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது, அல்லது 4000 லைட் இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள், லைட் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, அதனால் எந்த அளவுக்கு பயணம் செய்ய முடியும் அப்படின்னு. அப்பேற்பட்ட லைட்னாலேயே ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே பூந்துருச்சுன்னா அதனாலே வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன தான் இருக்குது? இந்த பிளாக் ஹோலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன்னே. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை, நம்மளுடைய இந்த உலகத்தை எல்லார் விஞ்ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கனாக்கா 3D டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3D டைமென்ஷன்னா என்ன? உயரம், நீளம், அகலம், இதுதான் 3D. இந்த 3D தான் நம்மளுடைய உலகம், மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய செல்ஸ், நம்மளுடைய சோலார் சிஸ்டம், நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் 3D சொல்லப்படக்கூடிய விஷயம். லென்த், வித், ஹைட், இது தான் 3D. இந்த 3Dக்கு அப்படியே நம்ம பின்னாடி ரிவர்ஸில் போனோம்னாக்கா 0D அப்படின்னு சொல்லுவாங்க. 0D அப்படின்னாக்கா இட்ஸ் எ 0 டைமென்ஷன். 0Dக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது 1D. அங்கே லென்த் மட்டும்தான் இருக்குமா. அப்புறம் 2D, அங்கே இருக்கிறது லென்த் வித் ஹைட் இல்லை. 3Dயில் தான் நம்மளுக்கிட்ட ஹைட் இருக்குது. அப்புறம் 4D, அப்புறம் 5D, அப்புறம் 6D, அப்புறம் 7D, அப்புறம் 8D. இந்த டைமென்ஷன் நீங்கள் விட்டுருங்க. ஆரம்பத்தில் நான் டைமென்ஷன் சொன்னேன் 0D, 0 டைமென்ஷன். அந்த 0 டைமென்ஷனில் ஆளுங்க இருக்காங்க. ஐ மீன் ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் என்னன்னா பிரபஞ்சத்தினாலேயே அந்தளுடைய லிவிங் திங்ஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 0D என்பது they are still exist, but the universe will challenge to discover them whether they exist or not. ஸோ இந்த பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த 0D, இந்த சிங்குலாரிட்டி ஓ சாலிடாரிட்டி, அல்லது பார்க்க போனாக்கா 0D, 0. அந்த 0வும் தாண்டின ஒரு விஷயம். இந்த பிளாக் ஹோல்குள்ளே பல தகவல்கள், பல இன்ஃபர்மேஷனை சேகரித்து மைட் பி அது வெடித்து ஒரு பிக் பேங் தியோரியாக இந்த ஒட்டுமொத்த கேலக்ஸி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உருவாயிருக்கலாம் அப்படின்னும் பல விஷயங்கள் சொல்லுது. ஸோ இந்த விஞ்ஞானம் எப்படி சொல்கிறதோ, எப்படி இருக்குதோ, எப்படி இருந்தாலும் சரி, இந்த விஞ்ஞானம் ஒருத்தரோட ரொம்ப அழகாக ஒட்டி போகுது. அது யாருன்னா சிவலிங்கம். சிவலிங்கத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னே. யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த யூடியூப் சேனலோடைய பேர் VS Scott. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க சிறப்பாக இருக்கணும், சிவபெருமான் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த VC Scott இந்த சேனலை சேர்ந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாங்க. அது ஒரு அபேண்டன்டான ஒரு சிவலிங்கம். எத்தனையோ 100 வருஷங்கள் மேலே ஆச்சு. அந்த சிவலிங்கத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த சிவலிங்கத்தை போய் இங்கே என்ன செய்கிறாங்கனாக்கா, யாருமே கண்டுக்காமல் அனாதை மாதிரி கிடக்கிற சிவலிங்கம் சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு இந்த 2 பசங்களும் போயிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அவங்க அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஏற்படுதுனாக்கா, சூரிய ஒளி நேராக அவங்க முகத்துக்கு நேராக அடிக்கலாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மேகம் அந்த சிவலிங்கத்துக்கு அவங்களுக்கும் ஒரு கொடையாக அவங்க தலை மேலேருந்து நிற்கிது. அந்த ஒட்டுமொத்த சூரிய ஒளியை அந்த மேகம் பிளாக் பண்ணுது. ஸோ என்னுடைய கேள்வி, யாருமே கவனிக்காமல் அபேண்டண்டாக இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கே இவ்வளோ பவர் இருக்கும்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை பூஜையை செஞ்சு 1000 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக செய்கிற சிவலிங்கத்தினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு மனிதனுடைய முயற்சினாலும், ஒரு மனிதனுடைய சிந்தனைனாலும், ஒரு மனிதனுடைய கற்பனைனாலும் கொண்டு வரப்பட்ட சிவலிங்கத்துக்கே இவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னா, உண்மையான சிவலிங்கத்தினுடைய சக்தி ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ எஸ், நம்ம கட்டியிருக்கிற கோயில், நம்மளுடைய சாமி சிலைகள்,
நம்ம படிக்கிற ரிக், யஜூர், சாம, அதர்வணம், பகவத்கீதை, புராணங்கள், இது எல்லாம் வச்சு நம்ம சிவலிங்கம்னா இப்படி தான், இதுதான் சிவலிங்கத்தோட சக்தின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. சிவலிங்கம் என்பது மனிதனுடைய கற்பனைக்கும் மனிதனுடைய சக்திக்கும் மனிதனுடைய இமேஜினேஷனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய யூனிவர்சல் பவர். சிம்பிள். நீங்களும் நானும் எங்கே இருக்கோம்? சிவலிங்கத்துக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அன்றாட சிவலிங்கத்தை பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த சிவலிங்கம்னா என்ன? சந்திரன், சூரியன், எல்லாமே சிவலிங்கம் தாங்க. நம்ம சிலர் அடிக்கடி அன்றாட சிவலிங்கத்தை தான் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முட்டை சாட்சாத் ஒரு சிவலிங்கம். ஆப்பிள், ஆரஞ்சு, நம்ம பார்க்குற பெரும்பாலும் விஷயமே சிவலிங்கம் தான். அதனால தான் பாட்டில் கூட சொல்லுவாங்க, முட்டைக்கும் அவருடைய உருவத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். மனிதன் ஓவம் சொல்லுகின்ற கருவிலும் தான் உருவாகினான். முட்டை வட்டமாக இருக்கும். எது எதெல்லாம் வட்டமாக இருக்கோ, எது எதெல்லாம் ஜீரோவாக இருக்கோ, அது எல்லாமே சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு ஃபிக்ஸடான ஒரு ஷேப் கிடையாது. சிவலிங்கம் ஆஃப்டன் ரிசம்பிள் கேஸ். வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த சிவபெருமான் என்ன முடிவு பண்ணியிருக்காரு கேட்டிங்கனாக்கா, இந்த மனிதன் ரொம்ப பாவம், நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரிய வைக்கணும். அது எப்படி தெரிய வைக்கிறது? கடவுள் நம்மளுக்கு பாவப்பட்டு சித்தர்கள் மூலமாக வட்ட வடிவத்தை நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ எஸ், இந்த வட்டம் வடிவமானது எதை குறிக்குது? சிவலிங்கம் வட்டமாக இருக்குன்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிவபெருமான் அருவமானவர். சிவலிங்கத்துக்கு உருவமும் இருக்குது, சிவலிங்கத்துக்கு உருவமும் இருக்குது, சிவலிங்கத்துக்கு உருவமும் இல்லை. இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் சரி, மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், கணபதியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஃபிக்ஸட் மெஷர்மெண்ட்ஸ், ஒரு ஃபிக்ஸடான ஒரு உருவம் இருக்குது. ஆனால் சிவலிங்கத்துக்கு மட்டும் ஒரு ஃபிக்ஸடான ஒரு உருவம் இல்லை. காரணம், சிவலிங்கம் நம்ம ஒவ்வொருத்தனுடைய கற்பனைக்கும் ஒவ்வொருத்தனுடைய இமேஜினேஷனுக்கும் நம்மளுடைய வாழ்கிற அந்த டைமென்ஷனுக்கு அப்பாற்பட்ட ஒன்று தான் சிவலிங்கம். இன்னும் நிறைய பேர் நினைக்கிறீங்க, நம்ம மும்மூர்த்திகள் சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் சங்கரன், இவரையும் நீங்கள் சிவலிங்கத்தோடு ஒப்பிடுறீங்க. ஆக்சுவலி இல்லைங்க, சங்கரன் வேறு, சிவன் வேறு. ரெண்டு பேருமே ஒருத்தர் கிடையாது. நீங்கள் சிவலிங்கமாக வச்சு கும்பிட்டுட்டு வர்றது தான் சிவன், உருவமாக இருக்கிற பேர் சங்கரன். ஸோ எஸ், நம்மளுடைய இந்த சிவலிங்கத்துக்கும் சங்கரனுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நான் அடுத்த வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய இந்த தகவல்னால் உங்களுக்கு நல்லதொரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.